Hi everyone. So in this video we are going to see petty cash book. So this is the first sum we are going to see about petty cash book. So petty cash bookல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் செப்பரேட் காலம்ல நம்ம போட்டு அமௌண்ட் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து இந்த டோட்டல் வேல்யூவோட டேலி ஆகுதான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம லெட்ஜர்ல பண்ணுவோம் இல்லையா, கேரி டவுன் ப்ராட் டவுன் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஃபார்மேட் பார்த்துடலாமா? பெட்டி கேஷ் புக்கு அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் நான் ஹெட்டிங் எழுதியாச்சு. அப்புறமா வந்து ஃபார்மேட் எழுதிக்கலாம். ஃபார்மேட்டில் வந்து டேட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரெசிப்ட் அண்ட் சிபிஎஃப்என் வரணும். அதே மாதிரி டேட்டுக்கு ரைட் சைடில் பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர், டோட்டல் பேமெண்ட், அப்புறம் வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் எழுத போகிறோமோ அதோட ஹெட்டிங் வரணும். அது சம்முக்கு சம் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி பார்ப்போம், கன்வேயன்ஸ் பார்ப்போம், வேஜஸ் பார்ப்போம், போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம் பார்ப்போம், கேரேஜ் பார்ப்போம், சன்ரீஸ், எல்எஃப் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு சம் 2017 July 1 received advance from cashier 2000. ஸோ received advance from cashier அப்படின்னா நம்ம கேஷியர் கிட்ட இருந்து அமௌண்ட் 2000 வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம இதை என்னென்னு எழுதணும்னா எப்பயுமே டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதிட்டு அதை ரெசிப்ட் சைடில் தான் வந்து போஸ்ட் பண்ணணும். எப்பயுமே கேஷியர் கிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட்டை நம்ம ரெசிப்டில் தான் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2017 July 1 டு கேஷ் அக்கௌண்ட் எழுதியாச்சு. அந்த அமௌண்ட்டை ரெசிப்ட் சைடில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ரெசிப்ட் சைடு என்னது? லெஃப்ட் சைடு. ஸோ 2000 போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன? ஆன் 7th பெய்டு ஃபார் ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் 100. ஸோ இப்போ இதுக்கு என்ன என்ட்ரி எழுதுவோம்? நாம ரைட்டிங் பேட் தானே எழுதுவோம். பை ரைட்டிங் பேட். ஸோ பை ரைட்டிங் பேட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் எவ்வளோ மாதிரி? 100 rupees. ஸோ இங்கே 100 டோட்டல் பேமெண்ட்டில் 100ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இது எங்கே வாங்குவோம்? ஸ்டேஷ்னரியில் தான் வாங்குவோம். ஸோ அந்த ஸ்டேஷ்னரி காலமில் 100ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது on 8th purchased white papers எவ்வளவு? 50. ஸோ இதுக்கு என்ன எழுதுவோம்? ஒயிட் பேப்பர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் தான் எழுதுவோம். கரெக்டாக பர்ச்சேஸ்க்கு. ஸோ அதே மாதிரி தான் 8 பை ஒயிட் பேப்பர்ஸ்னு எழுதிட்டு டோட்டல் அமௌண்ட்டில் 50 rupeesனு எழுதிருங்க. அப்புறம் இந்த ஒயிட் பேப்பர் எங்கே வாங்குவோம்? அதுவும் ஸ்டேஷ்னரியில் தானே வாங்குவோம். ஸோ அதையும் 50 rupeesனு ஸ்டேஷ்னரியில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது ஆன் 10th பெய்டு ஆட்டோ சார்ஜஸ் எவ்வளவு? 250. ஸோ ஆட்டோ சார்ஜஸ் வந்து நம்ம என்ன எழுதலாம்? அதே எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ நம்ம 10 பை ஆட்டோ சார்ஜஸ்ன்னு எழுதிட்டு 200ன்னு டோட்டல் பேமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஆட்டோ சார்ஜஸ்க்குள்ள நம்ம கன்வேயன்ஸ்னு எழுதணும். அதாவது போயிட்டு வர அந்த ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கன்வேயன்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஆட்டோ சார்ஜஸ் வந்து நான் 200 கன்வேயன்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது ஆன் 15th பெய்டு வேஜஸ் எவ்வளவு? 300. ஸோ இப்போ என்ன? அதுவுமே ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ். நம்ம எப்பவுமே வேஜஸ் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ பை வேஜஸ் 300ன்னு எழுதியாச்சு. இப்போ இது என்ன பண்ணலாம்? வேஜஸ் காலமில் 300ன்னு மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்தது ஆன் 18th July போஸ்டல் சார்ஜஸ் எவ்வளவு? 100 rupees. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் தான். அப்போ இது என்ன பண்ணலாம்? டெபிட் தான் பண்ணணும். ஸோ 18 எழுதியாச்சு. பை போஸ்டல் சார்ஜஸ் 100ன்னு எழுதியாச்சு. இது நம்ம இப்போ எந்த காலமில் போடணும்? போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், அதாவது சென்டிங் ஆஃப் லெட்டர்ஸ், கொரியர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலம் தான் வந்து நம்ம காமனாக போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம்னு எழுதியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம இப்போ அந்த 100ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் 21st பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி. ஸோ பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி எவ்வளவு? 450. இப்போ இது என்ன எழுதலாம்? பை பர்ச்சேஸ் இல்லைனா பை ஸ்டேஷ்னரி எழுதலாம் இல்லையா. ஸோ பை ஸ்டேஷ்னரின்னு எழுதிட்டு 450 வந்து டோட்டல் பேமெண்ட்டை எழுதிக்கிட்டேன். இதையே அப்படியே வந்து அந்த ஸ்டேஷ்னரி காலமில் 450ன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் 23rd டீ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 60. ஓகே. இப்போ இது என்ன எழுதலாம்? 23rd டேட் எழுதிட்டேன். பை டீ எக்ஸ்பென்சஸ்னு 16 எழுதிட்டேன். இது எந்த காலமில் நம்ம போஸ்ட் பண்ணணும்? சன்ரீஸில். அதாவது குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது சில்லறையாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் இல்லையா, டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம் இல்லையா ஆஃபீஸ்க்கு. ஸோ அதெல்லாமே இந்த சன்ரீஸ்க்கு கீழே வரணும். அடுத்தது ஸோ ஆன் 25th பெய்டு ஃபார் ஸ்பீட் போஸ்ட் 150. ஸோ இது எந்த காலமில் போடுவோம்? நாம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராம், அந்த காலமில் தான் போடணும். ஓகேவா? ஸோ பை ஸ்பீட் போஸ்ட் 115 டோட்டல் பேமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதையே அப்படி என்ன பண்ணுறோம்? போஸ்டேஜ் அண்ட் டெலிகிராமில் 115 மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் 27th ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 250. ஓகே. ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன? மேபி கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியா இருக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் அதை வந்து இதில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைமே டீ வாங்கினது வந்து சன்ரீஸில் போஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸையும் சன்ரீஸில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பை ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 215 டோட்டல் பேமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அந்த சன்ரீஸ் காலமில் 215 மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது
on 31st July paid for carriage 150. ஸோ இது எதில் நம்ம போடுவோம், நம்ம கேரேஜுக்கும் செப்பரேட்டாக ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காலமில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ பை கேரேஜ் 115 டோட்டல் பேமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து கேரேஜ் காலம்லேயே 115 போடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேலி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே எவ்வளோ வருது, 1810 வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். 100, 50, 450 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 600. இங்கே எதுவுமே இல்லை, 200 மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். இங்கேயும் வந்து 300 மட்டும் தான் இருக்குது. அடுத்தது இங்கே வந்து 100, 150. ஸோ இது ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணி 250 எழுதிக்கலாம். இங்கே கேரேஜில் 150 மட்டும் தான் இருக்குது, அது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சண்டீஸில் 60 + 250 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we are getting 310. ஓகேவா? ஸோ இதை இங்கே எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் ஆட் பண்ணது எல்லாமே இங்கே டேலி ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் அதே மாதிரி 1018 வந்துருக்கும். இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் அதே 1018 வந்துருக்கு. இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். ஏன், பிகாஸ் இங்கே கேஷியர் கொடுத்த அமௌண்ட்டு 2000 இருக்குது இங்கே டோட்டல் வேல்யூவுக்கு. பட் ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 1018 தானே இருக்குது. அப்போ ரெண்டு சைட்லேயுமே டேலி ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், கேரி டவுன் பண்ணணும். ஸோ கேரி டவுனோட வேல்யூ எவ்வளோ, 2000 மைனஸ் 1018 எவ்வளவு, 190. ஸோ அந்த 190 தான் நம்மளோட கேரி டவுன் வேல்யூ. கேரி டவுனுக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த மந்தோட லாஸ்ட் டேட் 31st பை பேலன்ஸ் கேரி டவுன் 190 எழுதியாச்சா. எழுதிட்டா இப்போ ரெண்டு சைட்லையுமே 2000 டேலி ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம், கேரி டவுன் பண்ண வேல்யூவை நம்ம ப்ராட் டவுன் பண்ணணும். ஸோ August 1 to பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஆப்போசிட் சைடில் தானே போடணும். ஸோ எவ்வளவு, 190 வந்து ஆப்போசிட் சைடில் 190 அப்படின்ட்டு ப்ராட் டவுன் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதையே வந்து ப்ராட் டவுன் பண்ணிவிட்டு கேஷ் வேல்யூன்னு சொல்லிட்டு, ஐ மீன் 1018 இருக்கு இல்லையா, அதை வந்து டு கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடில் மென்ஷன் பண்ணணும் ஆப்போசிட் சைடில். ஏன் அப்படின்னா இது அப்படியே வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அந்த 1018 வந்து டு கேஷ் அக்கௌண்ட்டு இந்த சைடில் ரெசிப்ட் சைடில் எழுதிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் டு பேலன்ஸ் ஷீட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பெட்டி கேஷ் புக்மா. இதோட பெட்டி கேஷ் புக் முடியுது. இன் நெக்ஸ்ட் வீடியோ we will see next chapter. Thanks for watching.